ஒரு இடத்துல பிரசங்கத்திற்காக நாங்கள் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருந்த பொழுது வர்ஷிப் பண்ணிட்டு பாஸ்டர் ஈவினிங் செஷன், அது ஒரு சர்வீஸ்ல அவங்க பேசினாங்க, ஒரு சர்வீஸ்ல நான் பேசினேன். பாஸ்டர் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஸ்டேஜ்லேயே சேர் இருக்கும், பின்னாடி ஸ்டேஜ்லேயே சேர் இருந்ததுனால அந்த சேர்ல நான் உட்காந்துட்டே இருந்தேன். வர்ஷிப் பண்ணும்போது அந்த ஆராதனை, அந்த க்ளோரி அந்த இடத்த ஃபுல்லாக நிரப்ப 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 அந்த மகிமை நிரம்ப நிரம்ப எனக்கு கத்தி அழுகணும் போல இருக்கு. எனக்கு முட்டி போட்டு சாஷ்டாங்கமா அவரை பணிந்து கொள்ளணும் போல இருக்கு. என்னால் அந்த இடத்துல சும்மா நிக்க முடியல. அந்த க்ளோரி என்ன பண்ணுதுன்னா புஷ் பண்ணுது. எப்படி நீ நின்றுட்டு இருக்க, கர்த்தருடைய மகிமை இப்படி வெளியரங்கமா வருதே, ஹவ் ஆர் யூ ஸ்டாண்டிங்ன்ற மாதிரி எனக்கு இருக்கு. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. வர்ஷிப் நடந்துட்டே இருக்கும்போது சரி எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்து அழுதா, எல்லாருக்கும் முன்னாடி தலையில இது பண்ணா நம்ம கொஞ்சம் சீன் போடுற மாதிரி இருக்குமோ, இல்ல ஜனங்க நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சர்ச் இப்படி சைடு இது வழியா போனா அங்க போனா ஃபுல்லா செருப்படிக்கி வச்சிருந்தாங்க, ஃபுல்லா ஸ்லிப்பர்ஸ். என்ன எனக்கு எப்பயாவது தாழ விழுந்து கர்த்தரை பண்ணிடும், தள்ளி போய் அந்த கடைசியில போய் அந்த ஸ்லிப்பர் எல்லாம் வேகமா தள்ளி விட்டு அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்பா கிட்ட எதுவுமே கேட்கல. அவருடைய அன்பு என்னை அப்படியே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. என்மேல் மகிமை இறங்கணும் இன்னும் அதிகமாய், என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய், என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய்.